ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இது ஆர்டினரியாக நான் எப்போதும் ரைஸில் தான் செய்வேன். இன்றைக்கி திணை அரிசி வாங்கிட்டு வந்தேங்க. அந்த திணையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழாக்கு திணையை எடுத்துக்கிட்டேங்க. திணையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டுட்டேங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ்க்கு ஊற்றுற மாதிரியே தண்ணி கொஞ்சம் கஞ்சின்றதுனால எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றுனேங்க. நல்லா 1 டம்ளர் தினைன்னா நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சேங்க. அந்த மாதிரி தான் வச்சு கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனால் திணை இதாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் கஞ்சி வைக்கிறேன். இப்போ ஊற்றியாச்சு, கொஞ்சம் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இது கூட நான் என்னென்ன சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, கருப்பு உளுந்துங்க. நான் எப்போதும் அரிசி கஞ்சி வச்சேன்னா கருப்பு உளுந்து, வெந்தயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டு வைப்பேங்க. கஞ்சி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி அரிசிக்கு பதிலாக தினை அரிசி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாமே இதை கருப்பு உளுந்து கொஞ்சம் ஒரு 1/4 அழகுக்கு மேலே எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டேங்க. கருப்பு உளுந்து சேர்த்துட்டேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு அது போடுறது. ஆனால் அது கழுவிட்டு அந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை தாங்க உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முளைக்கட்டின வெந்தயம் இருக்குதுங்க வீட்டில். அதனால் அந்த முளைக்கட்டின வெந்தயம் எடுத்து நிறையா போட்டுக்கிட்டேங்க. அது எப்போதுமே கஞ்சிக்கு எங்கள் வீட்டில் இருக்கும் முளைக்கட்டின வெந்தயம் எப்போதும் நான் சாப்பிடுவேன். அது சுகருக்கு நல்லதுன்னு அதையும் எடுத்து இந்த கஞ்சிலையும் போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோவா கசப்பெல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாகவே இருக்கும். அதை போட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து பூண்டு போட்டுக்கிட்டேங்க. பூண்டும் போட்டுட்டு உப்பு திட்டமாக நம்ம கஞ்சிக்கு போடுற மாதிரி உப்பு போட்டுட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் உப்பும் திட்டமாக போட்டுட்டு மூடி வச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கிட்டுன்னு ஒரு கொதி வந்த உடனே அப்புறம் தான் மூடி வச்சேன். ஆனால் இந்த குக்கரில் கொஞ்சம் சவுண்டு வராத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வேறு ஒரு குக்கரில் மாற்றிட்டு திரும்பி வச்சேன். இதில் வாஷர் சரியில்லையா என்ன தெரியல, சரியாக வரல. அதனால் சவுண்டு வராததுனால பொங்கி பொங்கி வந்துச்சு கீழே. அதனால் திரும்ப நான் வேறு ஒரு குக்கரில் மாற்றி வச்சுட்டு அதில் நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுட்டேங்க. நல்லா குழஞ்சிருந்தால் தான் கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு அப்புறமா ஆஃப் பண்ணேன். இதில் கொஞ்சம் கொதிக்க வச்சு மூடி தாங்க வச்சேன். இது சரியாக வாஷர் சரியில்லாததுனாலே சவுண்டு வரல. இது தண்ணி வேறு கீழெல்லாம் கொட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி இது வேண்டாம், இந்த குக்கர் வாஷர் மாற்றணும்னு சொல்லிவிட்டு வேறு குக்கரில் போட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கிட்டு வந்தால் நான் மூடி வச்சேன். ஆனால் திணை ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் இந்த திணை அரிசியில் கஞ்சி வைக்கிறேன். வரகரிசி செஞ்சுருக்கேன். வரகரிசி பொங்கல், வரகரிசி அடை அதெல்லாம் செஞ்சுருக்கேன். கம்பில் அடையெல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் திணை இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேங்க. இது ஆனால் எத்தனை சவுண்டு விட்டால் கூடங்க நம்ம அரிசி மாதிரி அப்படியே குழஞ்சி வரல. இல்லை எனக்கு தெரியலையா, உங்களுக்கு ஏதாவது நான் தப்பாக செஞ்சுருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த கஞ்சி சாப்பிடும்போது திரும்பி இதில் சவுண்டு வரலன்னு வேறு குக்கரில் மாற்றி வச்சு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுட்டேங்க. இதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து ஒரு 6-7 விசில் விட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது குழையவே இல்லை. அப்படியே தான் இருந்துச்சு. அந்த திணை பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டோம்னா அந்த மேல் தோல் கொஞ்சம் மொறுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளார ஆனால் வெந்து இருக்குது. அப்படி தான் இருக்குமா திணை கஞ்சி வச்சான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன செய்யலாம்? இல்லை ஒரு ஹோல் நைட்டு இதை ஊற போடணுமா? ஊற போட்டு செஞ்சால் தான் இது ஒரு வேளை நம்ம சாதம் மாதிரி குழஞ்சி வருமா என்னான்னு தெரில. அன்றைக்கி திணை கஞ்சிக்கு அந்த உளுந்து கஞ்சிக்கு நான் இந்த வேர்க்கடலை சட்னி எல்லாம் தொட்டுக்க பாருங்கள். ஊறுக்காய் வச்சுருந்தேன், கொத்தமல்லி துவையல் வச்சுருந்தேன், மாம்பழம் எல்லாம் வச்சுட்டு தான் இந்த கஞ்சி சாப்பிட்டோங்க. இது எப்படி முறையாக செய்கிறதுன்றது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இருந்தாலும் நான் செஞ்சதை நான் போட்டேன். நன்றி.